அஇஅதிமுகவுக்கு துரோகம் இழைத்துவிட்டு தற்போது உத்தமர் போல் நாடகம் நடத்தி வரும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு கழக நிர்வாகிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழகத்திலும் வெளிநாடுகளிலும் ஓ பன்னீர்செல்வம் குவித்துள்ள பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களையும் அவர்கள் பட்டியலிட்டனர். மாண்புமிகு அம்மாவின் 69வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் தேனி மாவட்டம் போடியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய தேனி மாவட்ட செயலாளரும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான திரு தங்க தமிழ்செல்வன், முதலமைச்சர் பதவியை தானே ராஜினாமா செய்ததாக சொன்ன பன்னீர்செல்வம், அம்மா நினைவிடத்திற்கு சென்ற பின்னர் தன்னை மிரட்டி ராஜினாமா கடிதம் வாங்கியதாக கூறி நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டினார். ஒரு பேப்பர் எடுக்கிறாரு, என்ன வாசிக்கிறாரு, நான் எனது சொந்த அலுவல் காரணமாக, சொந்த விருப்பத்தின் காரணமாக எனது முதலமைச்சர் பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன். இதற்கு பதிலாக கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை சட்டமன்ற குழு தலைவராக நான் முன்மொழிகிறேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வழிமொழிய அன்போடு கேட்டுக்கிறேன். வாட்ஸ்டர் சொல்லிட்டு ஒரு 2 நாள் வரலா இருந்துட்டு அம்மா சமாதிக்கு போறார். நான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தது வற்புறுத்தலின் பேரில் செய்தேன். இவ்வளவு துணிச்சலா பேட்டி கொடுக்கிற ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்ற குழு உறுப்பினர்கள் கூடி நடக்கிற கூட்டத்தில் தைரியம் இருந்தா, உண்மையிலேயே நேர்மையான பன்னீர்செல்வமா இருந்தா, வாசிக்கும் போதே இந்த வாசிப்பு பொய்யான வாசிப்பு, என்னை வற்புறுத்தலின் பேரில் வாசிக்க சொல்கிறார்கள், நான் இதற்கு உடன்படவில்லை சொல்லியிருந்தா மனுஷன் நாங்க ஏற்றிருப்போம். சின்னம்மாவுக்கு நீ வணங்குற, நீங்க இல்லாம முதலமைச்சர் வரணும்ன்ற சொல்லிட்டு 2வது நாள் இப்படி ஒரு பண்ணிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து பேசிய கழக கொள்கை பரப்பு செயலாளர் திரு நயினார் நாகேந்திரன், அம்மாவின் மரணம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பன்னீர்செல்வம் தொடர்ந்து பேசி வருவதற்கு கண்டனம் தெரிவித்தார். தன்னை உத்தமராக காட்டிக்கொள்ளும் பன்னீர்செல்வம் தன் மீது தேனியில் தொடரப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கை மதுரை, சிவகங்கை என பல்வேறு நீதிமன்றங்களுக்கு மாற்ற காரணம் என்ன எனவும் அவர் வினா எழுப்பினார். 25 கோடி ரூபாய்க்கு சொத்து மதிப்புள்ளது. அது இந்த தேனி கோர்ட்டிலே நடந்து, அதன் பிறகு தேனி கோர்ட்டிலிருந்து மாற்றி மதுரை கோர்ட்டுக்கு மாற்றி, மதுரை கோர்ட்டில் உள்ள நீதிபதி இந்த வழக்கிலே எனக்கு குற்றம் நிரூபிக்கப்பட இருக்குன்னு சொன்ன உடனே பயந்து போய் அந்த வழக்கு அப்படி நிலுவையில் வைத்து சிவகங்கை நீதிமன்றத்துக்கு எதுக்கு மாற்றி சென்றாய்? நீ யோக்கியம் தானே? நீ எதுக்கு சிவகங்கை நீதிமன்றத்துக்கு கொண்டே வழக்கை நீ மாறுதல் செய்தாய்? வழக்கு இருக்கிறதா இல்லையா? பின்னர் உரையாற்றிய கழக நட்சத்திர பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத், தமிழ்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பன்னீர்செல்வம் குவித்துள்ள பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை பட்டியலிட்டார். எவ்வளவு கோடி இருக்கு? சிங்கப்பூர்ல மட்டும் 250 கோடி ரூபாய்க்கு ஹோட்டல் இருக்குங்கிறாங்க. பெரியகுளம் ஒன்றியம், லட்சுமிபுரம், தோம்பை பகுதியில் 300 ஏக்கர் தென்னந்தோப்பு. போடி நாயக்கன் ஒரு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டணும். கைலாசநாதர் பகுதியை சுற்றி 220 ஏக்கர் தென்னந்தோப்பு. தென்கரை பவளம் தியேட்டர் பக்கத்தில் அடுத்தவர் நிலத்தை ஆக்கிரமித்து 12 ஏக்கர் பிளாட் போட்டான். இந்த பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர்.